நிறைய பேர் ரீசெண்டாக என்னை வந்து ஒரு வீடியோவில் டேக் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா காருண்யா காலேஜ் கோயம்புத்தூர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அந்த கேட்டை வந்து 3வது மாடியிலேருந்து தூக்கி போட்டு அதை வீடியோ ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, குட். பட் இது கரெக்டான பனிஷ்மெண்ட் என்னென்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் போகணும், ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் போகணும். ஏன்னா என்ன மென்டாலிட்டி அவங்கள அதை செய்ய வச்சுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டான கேட்டை, க்யூட்டே இல்லாத ஒரு உயிரினத்தை கூட அந்த மாதிரி இன்டென்ஷனலாக அதை தூக்கி போடுறது, அதை ஃபிலிம் பண்ணுறது, அதை ஒரு ஹீரோயிசமாக நினைக்கிறாங்களா? அதுலேருந்து அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரி டோப்பமைன் இந்த மாதிரி என்ன கிடைச்சது? அது நல்ல விஷயம் கிடையாது. ஒரு பெட் இந்த வயசில் தான் வந்து பெட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஈவன் அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு இனி அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஜூனியராக வரப்போகிறவங்களுக்கு கூட இவங்க வந்து ஒரு த்ரெட்டாக கூட இருக்கலாம். அதனால் கவுன்சிலிங் கொடுக்கறது, என்ன மென்டாலிட்டி அவங்களது செய்ய வச்சுச்சு, என்ன மனநிலையில் அதை அவங்க செஞ்சாங்க, அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ப்ளெஷர் கிடைக்குதுன்னா இதே மாதிரி எல்லா அனிமல்ஸ்கிட்டையும் அவங்க நடந்துக்க மாட்டாங்க, இல்லை கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நடந்துக்க மாட்டாங்கன்னு நிச்சயம் கிடையாது. ஸோ ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது தான் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் பனிஷிங், கவுன்சிலிங் போகணும். ஏன்னா இங்கே சிக்கன் சாப்பிட்ற பல பேரை ஒரு கோழி அறுக்க சொன்னால் அறுக்க மாட்டாங்க. அந்த நூலிலை வித்தியாசம்தான் நம்ம வந்து இங்கே வந்து மிஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் கொடுத்து தான் அவங்கள வந்து திருப்பி காலேஜில் ஜாயின் பண்ணவே வைக்கணும். அதுதான் கூட இருக்கவங்களுக்கும் சேஃபு. இவங்க அவங்களுக்குமே அந்த இதெல்லாம் ஒரு ஹீரோயிசமே கிடையாது, இது ஒரு ப்ளெஷரே கிடையாது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சால் மட்டும்தான் வந்து திருப்பி அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. சஸ்பென்ஷனில் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு 10 பேர் கருத்து சொல்லுவாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு திருப்பி ஒரு ராங்கான கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆகக்கூடாது. ஸோ கவுன்சிலிங் கொடுக்கறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க.